சோ இப்ப தெரியுதா உங்களுக்கு? சரி. சரி. சோ நான் யூஸ் பண்ற வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, eTabs வெர்ஷன் 18 வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து 19 தானே சொன்னீங்க? ஆமா. ஆமா. சோ அது பிரச்சனை இல்ல. எல்லாமே சேமா தான் இருக்கும். அப்படி ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் வி வில் ஷேர் அவர் திங்ஸ். ஓகே. நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா கூட நம்ம பாத்துக்கலாம். அது எதுவும் பிரச்சனை கிடையாது. ஷூர். ம். இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்க டபுள் கிளிக் குடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகுது. ம். ஓகேவா? இதுல நம்மளுக்கு என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு நம்ம ஒரு தடவ பாத்துக்கலாம். சார் ஒரே ஒரு நிமிஷம். என்கிட்ட லேப்டாப்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன் இருக்கு? இல்ல. இது நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்க்கு. ஆ. ஒரே நிமிஷம் நான் செக் பண்றேன். இல்ல அது வரமாட்டேங்குது. நீங்க ஆரம்பிங்க சார். சரி, ஓகே. நீங்க ஏதாவது அப்படி நோட்ஸ் ஏதாவது எடுக்கணும், இல்லன்னா ஏதாவது இருந்தா கூட சொல்லுங்க. நான் அதுக்கேத்த மாரி நான் ஹோல்ட் பண்றேன். ஓகேவா? சரி, ஓகே. சரி. இங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டார்ட் அப் விண்டோ இருக்கு இல்லையா? இதுல வந்து நம்மளுக்கு அ ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க. நியூ மாடல் உங்களுக்கு வேணும்னா, புதுசா ஏதாவது கிரியேட் பண்ணணும்னா, நீங்க இத கிளிக் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு மாடல்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அத வந்து ஓப்பன் பண்ணணும்னா, இந்த ஓப்பன் எக்ஸிஸ்டிங் மாடல் வந்து குடுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு இங்க ரீசென்ட் மாடல்ஸ் வந்து காமிக்குது பாருங்க. என்னென்னலாம் நம்ம வந்து இப்ப ரீசென்ட்டா நம்ம பண்ணியிருக்கோம் இதுல. ம். சோ அது எல்லாமே இங்க காமிக்கும். ஜஸ்ட் இத கிளிக் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு வந்துடும். சோ ஜஸ்ட் நீங்க மவுஸ் அங்க நீங்க கொண்டு போய் வச்சாலே போதும். உங்களுக்கு அது எங்க இருக்கு அந்த பாத் கூட காமிச்சிடும். சி யூசர்ஸ், ஹெச்பி டாக்குமெண்ட்ஸ், eTabs அந்த ஃபோல்டர்ல இருக்கு. சோ லாஸ்ட் மாடிஃபைட் அந்த டீடைல்ஸ்லாம் கூட காமிச்சிடும். இதுல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் பேஜ் வந்து காமிக்க தேவையில்லைன்னா, நீங்க இத ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். அதே மாதிரி உங்களுக்கு அப்டேட்ஸ் ஏதாவது வேணும்னா, நீங்க இத டிக் பண்ணுங்க. அப்படி வேணாம்னா அத அன்செக் பண்ணி விட்டுடுங்க. ம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, eTabs பொறுத்தவரையும் லேட்டஸ்ட் நியூஸ்னு காமிக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா, என்னென்னலாம் புது புது வெர்ஷன்ஸ் வந்து இருக்கோ அது எல்லாமே காமிச்சிடும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, SAPல வந்து 23 வெர்ஷன் கூட இருக்கு. சோ eTabs வந்து 19 கூட இருக்கு. அது பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் வேணும். அதுக்குள்ள என்னென்னலாம் இருக்கு, அது எப்படி பார்க்கணும்னா, அத வந்து இங்க கிளிக் பண்ணி கூட பார்க்கலாம். ம். சோ அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் வந்து வெப்சைட்ன்னு ஒரு டேப்ல வந்து காமிச்சிடும். ம். சோ இங்க பாருங்க, இப்ப இந்த வெர்ஷன் 19ல வந்து என்னென்னலாம் என்ஹான்ஸ்மென்ட்ஸ் வந்து அவங்க பண்ணியிருக்காங்கன்றது வந்து காமிக்குது. அதே மாதிரி ரிலீஸும் காமிக்குது. 19.0.1 அண்ட் 19.0.2 கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அத பத்தின இன்ஃபர்மேஷன் வேணும்னா, அந்த பிடிஎஃப் வந்து நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ம். சோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து காமிக்குது. ம். சோ இது வந்து லேட்டஸ்ட் நியூஸ்ல இருக்கும். ரிசோர்ஸஸ் ஹண்ட்ரட்ல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஹெல்ப் மாதிரி இது. ஹெல்ப் விண்டோ மாதிரி. உங்களுக்கு ஏதாவது ஒரு டூல் வந்து உங்களுக்கு தெரியல. அது வந்து நீங்க ஏதாவது கத்துக்கணும் புதுசா நினைச்சீங்கன்னா, இந்த ரிசோர்ஸஸ்குள்ள போங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா, மேனுவல்ஸ் கிளிக் பண்ணுங்க. மேனுவல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நெறைய இருக்கும். அது வந்து நீங்க வந்து ஓப்பன் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க வந்து வெல்கம் டு eTabsன்னு இருக்கு இல்லையா? அத நான் கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அந்த மேனுவல் வந்து நம்மளுக்கு பிடிஎஃப்ல வந்து ஓப்பன் ஆகும். ம். சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா, நம்ம இதுல இருந்தே நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பாத்துக்கலாம். சோ புக் மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட. இதுல வந்து ஹிஸ்டரி அண்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் eTabs இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே நீங்க இதுல கூட நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். சோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டா தான் இருக்கும். சோ இந்த சாஃப்ட்வேர் பொறுத்தவரை அந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸ் கிடையாது. ஸ்டாட் ப்ரோல கூட நிறைய டூல்ஸ் இருக்கு. பட் இதுல லிமிடெட் டூல்ஸ் தான். ம். சோ அதனால அந்த மாதிரி பாக்குறப்ப இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா கொஞ்சம் நல்லா ஈஸியா தான் இருக்கும். ம். சோ இப்ப நான் ஓப்பன் பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன்ல? இப்ப பிடிஎஃப் ஓப்பன் பண்ணது. இல்ல. ஒன்லி இந்த eTabs ஃப்ரண்ட் பேஜ் தான் இருக்கு. ஸ்டார்டட் பேஜ் தான். ஆமா. அதுதான் இது வந்து அ நம்ம ஸ்கிரீன் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அப்ப வந்து தெரியும் அது. சோ இப்ப தெரியுது இல்லையா eTabs? சரி. சோ நான் இத சொல்லிட்டு இருக்கேன். அந்த பிடிஎஃப் வந்து ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு இங்க வந்து வந்துடும். ம். சோ இது கிட்டத்தட்ட ஒரு புக் மாதிரி இருக்கு. இத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். நான் இதுல வந்து கன்டென்ட்ஸ்லாம் இருக்கு பாருங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கும்னு. இத பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ஈஸியா நம்மளால ஆ இது வந்து ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்காது. நம்ம பார்த்தாலே இப்போ ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் குடுத்தாலே உங்களுக்கு வந்து புரிய வந்துரும். நெறைய இந்த எல்லாமே இருக்கு. அத யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ம். அதே மாதிரி உங்களுக்கு நாலேட்ஜ் பேஸ்ட் வெப்சைட்லாம் இருக்கு. ப்ராடக்ட் ரிலீஸ். இப்போ உங்களுக்கு ஏதாவது புதுசா ஏதாவது அப்டேட் வேணும், இல்லன்னா ஏதாவது டவுன்லோட் பண்ணணும்னா, அந்த ப்ராடக்ட் ரிலீஸ்ல கூட போய் பார்க்கலாம். அதுல வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. இங்க இந்த டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு அப்டேட் வந்து அது வந்து உங்களுக்கு என்ன டீடைல்ஸோ அது வந்து உங்களுக்கு காமிக்கும். ஏதாவது அப்டேட் வேணும்னா. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த மெனூஸ்ல ஃபைல் மெனு மட்டும் தான் நம்மளுக்கு ஓப்பன்ல இருக்கு.
அதுல நியூ மாடல், ஓப்பன் மாடல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இம்போர்ட் ஏதாவது இம்போர்ட் பண்ணணும்னா கூட நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மேட்ல இருக்க அந்த ஃபைல்ஸ் எல்லாம் நம்மளால இம்போர்ட் பண்ண முடியும். சரி. உங்களுக்கு ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன் பத்தின டீடைல்ஸ்லாம் வேணும்னா கூட இங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்க அங்க டபுள் கிளிக் கொடுத்துட்டு நீங்க அதை என்டர் பண்ணிக்கலாம். டேட்டா என்ட்ரி தான் இதெல்லாம். ஸோ கம்பெனி லோகோன்றது வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், இமேஜஸ் ஏதாவது வேணும்னா. ஸோ இன்ஜினியரோட பேரு, யார் செக் பண்ண போறாங்க, சூப்பர்வைசர் யாரு, இது எல்லாமே நம்ம வந்து இங்க கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா இங்க ஸ்டார் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த ப்ராஜெக்ட் நேம், மாடல் நேம், ரிவிஷன் நம்பர், இதெல்லாமே ஐட்டம் இஸ் யூஸ்ட் ஆன் ரிப்போர்ட் கவர் பேஜ். ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்ஸ்ல வந்து அப்டேட் ஆயிடும். ஓகேவா? இப்போதைக்கு நான் வந்து ஜஸ்ட் நான் டைப் பண்ணதுனால நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்க வந்து ரீசெண்ட் ஃபைல்ஸ்லாம் கூட நம்மளுக்கு இங்க காமிக்கும். ஓகேவா? ஸோ இங்க ஹெல்ப் விண்டோ கூட இருக்கு. அந்த ஹெல்ப்ல கூட நம்ம இங்க F1 கொடுத்து கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹெல்ப் விண்டோ வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடும் இல்லையா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு டூல், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா காலம் பத்தின டீடைல்ஸ்லாம் தேவைப்படுது. ஜஸ்ட் காலம் கொடுத்து என்டர் கொடுங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடான நிறைய டாபிக்ஸ் வந்து இங்க வருது. அதுல ஏதாவது உங்களுக்கு எது தேவையோ அது வந்து சூஸ் பண்ணி நம்ம சர்ச் டைட்டில்ஸ் ஒன்லி. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐசோலேட்டட் காலம் ஃபுட்டிங்ஸ், அதை பத்தின ஏதாவது தகவல் வேணும்னா அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி ஹெல்ப் விண்டோ கூட நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ஜஸ்ட் இங்க ஸ்டார்ட் அப் விண்டோல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹவு டு கிரியேட் நியூ மாடல்ன்றது வந்து பார்க்கலாம். புதுசா நம்ம எப்படி நம்ம மாடல் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு. இங்க நியூ மாடல் இருக்கு பாத்தீங்களா, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ, கேக்குது கேக்குது. உங்களுக்கு எல்லாமே தெரியுது இல்லையா? நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? சரி சரி. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு விண்டோ வந்து ஓபன் ஆகுது இல்லையா, நியூ மாடல் கிரியேஷன்ல. இதுல இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்னலாம் நம்ம பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூசர் டிஃபால்ட் செட்டிங்னு இருக்கு. இங்க ஐ பட்டன் இருக்கு பாத்தீங்களா, அது கிட்ட கொண்டு போனாலே நம்மளுக்கு தெரிய வரும். அதாவது நம்மளுக்கு டிஃபால்ட்டா ஏதாவது செட்டிங்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ணிரணும்னா, இல்லனா பட் பை டிஃபால்ட்டே நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சில செட்டிங்ஸ்லாம் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் தான் வேணும்னா நீங்க இத கொடுத்து நீங்க வந்து ஓபன் பண்ணலாம் நியூ மாடலை. இல்லனா நீங்க வந்து ஸ்பெசிபிக்கா ஏதாவது வேணும்னா கூட நீங்க அதுல வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். மெட்டீரியல்ஸ், அந்த சைஸஸ் எல்லாம் கூட நீங்க கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு சில ஆப்ஷன் இருக்கு, அதுல போயிட்டு சேவ் யூசர் டிஃபால்ட் செட்டிங்ஸ்னு கொடுத்துக்கலாம். அதை கொடுத்துட்டீங்கன்னா ஹியர் ஆஃப்டர் whenever you are just putting this option, it will consider that actually. Even you can able to change the default settings. சரியா? ஓகே. செகண்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் செட்டிங்ஸ் ஃப்ரம் அ மாடல் ஃபைல். நீங்க ஆல்ரெடி நிறைய மாடல் ஃபைல்ஸ் வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. அதுல ஏதாவது ஒண்ணு நீங்க டிஃபால்ட் ஆக்க தேவையில்லை. இல்லனா நீங்க ஜஸ்ட் அந்த மாடல் ஃபைல்ஸ்லாம் சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா, அதுல ஏதாவது ஒரு மாடல் ஃபைலை வந்து ஜஸ்ட் சூஸ் பண்ணிட்டு நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா அதுல இருக்க அந்த மெட்டீரியல்ஸ், அந்த சைஸஸ் எல்லாம் நம்மளுக்கு இங்க புது மாடல்ல வந்து இம்போர்ட் ஆயிடும். அதர்வைஸ் ட்ரெடிஷனல் வே ஆஃப் யூசிங் தேர்ட் ஒன், யூஸ் பில்ட் இன் செட்டிங்ஸ் வித். ஸோ நார்மலா புதுசா நம்ம கத்துக்கிறப்ப இல்லைன்னா புதுசா நம்ம யூஸ் பண்றப்ப நம்ம இதை யூஸ் பண்றது நல்லது. ஏன்னா we are not having any projects, live projects yet, right? So we are going to choose the display units. We have many units here. US customary units இருக்கு, அதே மாதிரி MKS units இருக்கு, SI units இருக்கு. ஸோ நான் SI units வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் இல்லையா, SI unitsனா அதோட இதெல்லாம் எப்படி இருக்கும், யூனிட் எப்படி இருக்கும்? மெட்ரிக் ஃபீட் இந்த மாதிரி தானே, ஃபீட் மீட்டர். மெட்ரிக்னா மீட்டர்ல இருக்கும். ஆமா, மெட்ரிக்னா மீட்டர், கிலோ நியூட்டன்ல இருக்கும். பட் மத்ததுல எல்லாம் பாத்தீங்கன்னா பாஸ்கல் அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இருக்கு. இப்ப இது பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும்னா ஜஸ்ட் இங்க
கர்சரை கொண்டு போயிட்டு ஐல வைங்க. ஓகே. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே காமிக்குது பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லென்த் அண்ணா எம்எம்ல இருக்கும், அதே மாதிரி ஃபோர்ஸ் அண்ணா கிலோ நியூட்டன்ல இருக்கும், அதே மாதிரி நம்ம ஸ்ட்ரெஸ் அண்ணா மெகா பாஸ்கல்ல இருக்கும். மெகா பாஸ்கல்னா நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர் இல்லையா, பாஸ்கல்னாலே இதெல்லாமே இருக்கு. கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர், வெயிட் பெர் ஏரியா, இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. அது வந்து மெட்ரிக் எஸ்ஐ ஸ்டாண்டர்ட் எஸ்ஐ யூனிட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. ஆமா, இது வந்து எம்கேஎஸ்ல பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். சோ இதுல வந்து கிலோ நியூட்டனுக்கு பதிலா கிலோகிராம்லாம் காமிக்குது பாருங்க. சோ யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல வேற மாதிரி இருக்கும். எல்பில எல்லாம் கொடுத்திருப்பாங்க. எல்பி பெர் ஃபீட், ஃபீட்ஸ் அண்ட் இன்ச்சஸ்ல இருக்கும் மேக்ஸிமம். சோ அதுதான் மெட்ரிக் நம்ம சூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும். நம்ம இங்க நம்ம யுஏஇல யூஸ் பண்றது மெட்ரிக் தானே, எம்எம்ல தானே இருக்கும் மேக்ஸிமம். ஆமா ஆமா, இது முனிசிபாலிட்டிக்கெல்லாம் நீங்க சப்மிட் பண்றது எம்எம்ல தான் சப்மிட் பண்ணுவீங்க இல்லையா, எம்எம் அல்லது மீட்டர்ல. மீட்டர். ஆமா, அது வந்து ஸ்டீல் செக்ஷன் டேட்டாபேஸ்னு இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். அந்த கோடு அந்த இதெல்லாம் அது கன்சிடர் பண்ணிக்கும். இது எல்லாமே இன்டகிரேட்டட். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா இன்டகிரேட்டட் பில்டிங் டிசைன் தான் சொல்லுவாங்க. அதாவது இன்டகிரேட்டட் பில்டிங் சிஸ்டம்ன்ற மாதிரி இந்த கோட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அனாலிசிஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். சோ இதுல நான் சூஸ் பண்ணிருக்கேன். அதனால என்ன பண்ண முடியும்னா ஸ்டீல் டிசைன் கோடும் கான்கிரீட் டிசைன் கோடும் நம்மளால சூஸ் பண்ண முடியும். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் டிசைனுக்கு வந்து ஐஎஸ் 800 2007 வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா இந்தியால. அதே மாதிரி கான்கிரீட் ஐஎஸ் 456 வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ நான் அதை வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணி நான் வந்து ஓபன் பண்ணிருக்கேன். அதனால நீங்க மறுபடியும் ஓபன் பண்றப்ப அதே தான் வரும். உங்களுக்கு வேற ஏதாவது பிஎஸ்ல வேணும், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸ்ல வேணும்னா அதை கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பட் யூ ஷுட் நோ வாட் இஸ் வாட் இன் தட் பர்டிகுலர் கோட். அந்த பர்டிகுலர் கோடை நீங்க கையில வச்சுக்கிட்டு நீங்க சூஸ் பண்றது கொஞ்சம் கரெக்டா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட அந்த கோடை நீங்க ரெஃபர் பண்ண முடியும், ஏதாவது வேல்யூஸ் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா. அதனால நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது இல்ல இந்தியன் கோட்ஸ், அதனால நான் சூஸ் பண்ணிருக்கேன். மெட்ரிக்ல வேற இருக்கு, அதனால இது கரெக்டா இருக்கும். சோ இங்க கொண்டு போனா அது பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் காமிக்குது. The steel design code is used for steel frame design, composite beam design, steel connection design. இந்த மாதிரி கான்கிரீட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு shear wall design, பிடி ஸ்லாப் டிசைன்க்கெல்லாம் நம்மளுக்கு உபயோகமா இருக்கும். சோ இது இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா சோ இதுல வந்து கிரிட் டைமென்ஷன்ஸ் வந்து காமிக்குது. அதே மாதிரி ஸ்டோரி டைமென்ஷன்ஸ் கூட இருக்கு. கிரிட் டைமென்ஷன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு காலம் டு ஒரு காலம் டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா பிளான்ல, அது வந்து கிரிட். ஸ்டோரி டைமென்ஷன்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டோரி, நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ். சோ பை டிஃபால்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ் வந்து 4. அது வேணும்னா உங்களுக்கு கஸ்டம் பண்ணணும்னா கூட நீங்க பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுத்துக்குமே இந்த ஆப்ஷன்லாம் இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து பிளாங்கா வேணுமா இல்ல கிரிட் மட்டும் வேணுமா, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. சரியா, இது மேக்ஸிமம் நம்ம கிரிட் ஒன்லி ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். அப்படியே நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். சரி. சோ இதுல நம்பர் ஆஃப் கிரிட் லைன்ஸ் இன் எக்ஸ் டைரக்ஷன் 4 கொடுத்திருக்காங்க. நம்பர் ஆஃப் கிரிட் லைன்ஸ் இன் y டைரக்ஷன் 4 கொடுத்திருக்காங்க. ஸ்பேசிங் இன் பிட்வீன் ஒரு கிரிட் டு இன்னொரு கிரிட் இருக்கு இல்லையா, ஸ்பேசிங் பை டிஃபால்ட் 8 மீட்டர்னு இருக்கு. அதாவது ஒரு காலம்ல இருந்து இன்னொரு காலம் x and y ல போத் 8 காமிச்சிருக்காங்க. உங்களுக்கு அது வேணும்னா எது வேணுமோ அதை வந்து நீங்க இன்புட் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி கிரிட் லேபிள்னு இருக்கு பாருங்க. கிரிட் லேபிள் வந்து உங்களுக்கு ஏல இருந்து ஆரம்பிக்கணும்னா இங்க என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஏ கொடுத்திருக்காங்க, வைக்கு வந்து 1 கொடுத்திருக்காங்க. ஓகேவா, அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து கிரிட் வந்து காமிக்குது. லெஃப்ட் டு ரைட்டா, ரைட் டு லெஃப்டா, பாட்டம் டு டாப்பா, டாப் டு பாட்டமானு. உங்களுக்கு வந்து இப்ப பாட்டம் டு டாப்னா இங்க 1 2 3ன்னு கீழ இருந்து மேல போகும். டாப் டு பாட்டம்னா மேல இருந்து 1 2 3ன்னு ஆரம்பிக்கும். ஓகே. இதே மாதிரி லெஃப்ட் டு ரைட்ன்றது வந்து இந்த மாதிரி ஏல இருந்து இங்க லெஃப்ட்ல இருந்து ரைட் போகும், இல்லனா ரைட்ல இருந்து லெஃப்ட் வேணும். அது இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஓகே. ஓகேவா, அதே மாதிரி பாட்டம் ஸ்டோரி ஹைட் வந்து என்னன்னு நம்ம கொடுத்துக்கலாம். டிபிக்கல் ஸ்டோரி ஹைட் தனியா கொடுத்துக்கலாம். இது எதனால அப்படி வந்து கொடுக்குறோம், ஏன்னா பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா we will be having some காம்ப்ளெக்ஸ்ல பேஸ்மெண்ட் சொல்லிக்கலாம். இல்ல நம்ம இப்போ பாட்டம்ல வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் கூட கொடுப்பாங்க இல்லையா, ஷாப்ஸ் எல்லாம் வைப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம ஹைட் வந்து 4 மீட்டர் கூட கொடுத்துக்கலாம். பட் டிபிக்கல் ஸ்டோரி ஹைட் வந்து 3.5 அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. அந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அது நீங்க கொடுத்துக்கலாம். அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஹலோ, சொல்லுங்க சார். ஓகேங்க. சோ இதுவரை எல்லாமே புரிஞ்சது இல்லையா? ஓகே.
ஸோ இதுல கஸ்டம் கிரிட் ஸ்பேசிங் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து எடிட் கிரிட் டேட்டான்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டிபிக்கலா இருக்காது இல்லையா, நம்ம கிரிட் வந்து எப்பயுமே டிஃபால்ட்டா இருக்காது. ஏன்னா ஒரு கிரிட் டு இன்னொரு கிரிட் வந்து மாறுபடும். இங்க வந்து 5 மீட்டர் இருக்கும், இங்க வந்து 13 மீட்டர் கூட இருக்கலாம். ஸோ இங்க வந்து 8 மீட்டர் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கணும்னா இந்த ஆப்ஷன்ல வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து நம்ம கொடுக்கணும், இது வந்து டிஸ்பிளே கிரிட் டேட்டா as ஆர்டினேட்ஸ், இல்லைன்னா டிஸ்பிளே கிரிட் டேட்டா as ஸ்பேசிங்னு இருக்கு. இந்த ரெண்டு ஆப்ஷனுக்கு என்ன வித்தியாசம்னா, இது வந்து ஆரிஜின்ல இருந்து கன்சிடர் பண்ணும். ஆர்டினேட்னா ஆரிஜின் 0, 8, 16, 24ன்னு காமிக்குது. அதுவே டிஸ்பிளே கிரிட் டேட்டா ஸ்பேசிங் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் 8, 8, 8ன்னு காமிச்சிடும். உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு வசதியா இருந்தா நீங்க இது கொடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு சிலர் ஆர்டினேட் சூஸ் பண்ணா கன்ஃபியூஸ் ஆவாங்க, அதனால. சிலது ஸ்பேன் கொஞ்சம் கூடும் குறையும் மாறும். ஆமா, அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் 12 கொடுக்குறேன். சோ இது ஆர்டினேட்னா நம்மளால கரெக்டா நம்ம கன்சிடர் பண்ண முடியாது இல்லையா, அதனால சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா ப்ரிவியூ காமிச்சிருக்கு பாருங்க உங்களுக்கு. அதே மாதிரி 8 இது வந்து பாத்தீங்கன்னா 6. சோ இது வந்து இந்த மாதிரி காமிக்குது. சோ டி வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் 12 கொடுக்குறேன். அதாவது சி டு டி வந்து நம்மளுக்கு வந்து 6 காமிச்சிடுது இல்லையா, நம்ம மறுபடியும் ஏதாவது ஆட் பண்ணா அந்த 12 கன்சிடர் பண்ணும். இல்லைன்னா 0 தான். இது வந்து 12 கொடுத்தீங்கன்னா அப்ப இ வந்து 12, இல்லைன்னா 0 கொடுத்துருவோம் நம்ம கடைசியா இருக்கிறது. அதே மாதிரி தான் இங்க வை ஸ்பேசிங்கும் சேம். இங்க நான் டேட்டா ஸ்பேசிங்னு கொடுத்ததுனால கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இப்போ நம்ம இது ஆர்டினேட்ஸ்னு மாத்தினீங்கனாலே உங்களுக்கு வந்து 0ல இருந்து 38 வரைக்கும் காமிச்சிட்டு பாருங்க. இதுதான் ஆர்டினேட்டுக்கும் ஸ்பேசிங்க்கும் நம்ம வித்தியாசம். சோ இந்த பபிள் சைஸஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த பபிள் சைஸ் எல்லாம் கூட வேணும்னா மாத்திக்கலாம். இந்த மாதிரிலாம் இருக்கு. கிரிட் கலர் வேணும்னா கூட மாத்திக்கலாம். கிரிட்டோட நேம் நீங்க ஏதாவது புதுசா வேணும்னா கூட இங்க மாத்திட்டு நீங்க வந்து ஓகே கொடுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணான்றதை டெலீட் பண்ணி விட்டுடலாம். ஓகே, அதே மாதிரி இங்க ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ்னு இருக்கு. So location of reference point relative to grid system origin. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பாயிண்ட் வந்து ஆட் பண்ணணும், ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னா ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து x, y வந்து 0, 0ன்னு இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் x வந்து 10, y வந்து 10ன்னு கொடுத்துட்டு விசிபிள் வந்து எஸ் ஆர் நோன் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரிலாம் இருக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இப்போ வேற ஏதாவது வந்து இங்க மெர்ஜ் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லாம் உங்களுக்கு உபயோகமா இருக்கும் இல்லையா, அது. ஸோ ரெஃபரன்ஸ் பிளேன்ஸ் கூட இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இசட்ல காமிக்குது. ஸோ நம்ம ஸ்டோரிக்கு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 4 மீட்டர்னு காமிக்கிறோம்னு வைங்க, அதுக்கு ஏதாவது ஐடி வேணும்னா நம்ம கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் A1 அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு நம்ம கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ரெஃபரன்ஸ் பிளேன் வந்து ஹாரிசான்டலா நம்மளுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க குயிக் ஸ்டார்ட் நியூ ரெக்டாங்குலர் கிரிட்ஸ்னு இருக்கு. இதுல வந்து இப்போ குயிக்கா நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இப்போ இதுல வந்து ஆல்ரெடி நம்ம எக்ஸ்ல 4, வைல வந்து 4ன்னு கொடுத்துருக்கேன். ஸ்பேசிங் ஆஃப் கிரிட்ஸ் இன் நெக்ஸ்ட் டைரக்ஷன். உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு இதுல மாடிஃபை பண்ணாம டக்குன்னு உங்களுக்கு ஏதாவது வேணும்னா இதுல நீங்க கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து நான் ஒரு நான் 10 கொடுக்குறேன், வையும் நான் வந்து 5 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் டைரக்ஷன் வந்து 5, அதே மாதிரி இது வந்து 8 கொடுக்குறேன். ஸோ கொடுத்து ஓகே கொடுத்தோம்னா நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு இங்க வந்துடுது பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து குயிக் ஸ்டார்ட் இருக்குது. ஸோ ஜஸ்ட் கிளிக் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி கஸ்டம் ஸ்டோரி டேட்டாக்கு கூட நம்ம பண்ணிக்கலாம். எடிட் ஸ்டோரி டேட்டாக்குள்ள போனீங்கன்னா இதுல இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். பேஸ், அதுக்கப்புறம் ஸ்டோரி 1, ஸ்டோரி 2, ஸ்டோரி 3, ஸ்டோரி 4ன்னு அதே மாதிரி கலர்ஸ்லாம் கூட காமிக்குது பாருங்க. ஸோ இதுல வந்து மாஸ்டர் ஸ்டோரி வந்து எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாஸ்டர் ஸ்டோரின்றது எதனால அப்படின்னா, நீங்க பிளான்ல கொடுத்துட்டு நீங்க ஏதாவது வந்து நீங்க ஸ்ட்ரக்சர் வரைறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது பை டிஃபால்ட் வந்து 4th ஃப்ளோர் தான் நம்மளுக்கு வரையும், மொத்தமா வரையாது. அப்போ வந்து உங்களுக்கு ஸ்டோரி 1 இல்லைன்னா இது வந்து நம்ம சூஸ் பண்ணணும்னா சூஸ் பண்ணிக்கலாம்.
எஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா அப்ப நீங்க ஏதாவது வரைஞ்சீங்கன்னா ஸ்டோரி 1க்கு போகும், ஸ்டோரி 4க்கு போகாது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் இப்ப இதுல வந்து எதனால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 4 தான் இருக்கு, 4 ஸ்டோரி தான் இருக்கு. உங்களுக்கு அப்ப இங்க போயிட்டு சிம்பிள் ஸ்டோரி டேட்டான்னு கொடுக்குறேன் நான். அதுல வந்து நான் 10ன்னு கொடுக்குறேன். 10ன்னு கொடுத்துட்டு பட் ஐ எம் கோயிங் டு யூஸ் கஸ்டம் ஸ்டோரி டேட்டா. அப்ப போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுல 10 காமிக்கும். சோ இதுதான் ஆப்ஷன். உங்களுக்கு அங்க கொடுத்துட்டு இங்க வரணும், இல்லன்னா நம்மளுக்கு இங்க கொடுக்க முடியாது. சோ இதெல்லாமே இருக்கு, சின்ன சின்ன விஷயம். இதெல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அது எந்த விதமான ப்ராஜெக்டும். நம்ம வந்து இங்க கல்ஃப்ல வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 17 ஃப்ளோர் ஆச்சு இருக்கு இல்லையா? 17 ஃப்ளோர் எல்லாமே வந்து மேக்ஸிமம் until which ஃப்ளோர், எத்தனை ஃப்ளோர் இங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க இங்கயா? ஆமா, இங்க அக்செப்டட் அந்த மாதிரி ஏரியா பொறுத்து இருக்கு. ஆக்சுவலா சாயில் கால்குலேஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க, ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒரு லிமிட். ஓ சரி. இது பியரிங் கெபாசிட்டி எல்லாம் செக் பண்ணுவாங்கல்ல அதே மாதிரி? ஆமா, பியரிங் கெபாசிட்டி செக் பண்ணிட்டு அந்த ஏரியா டிசைட் பண்ணுவாங்க. இது G+2, G+20, G+40. ஆமா அந்த மாதிரி. அதே மாதிரி வேற ஏதோ கேட்கணும்னு வந்து மறந்துச்சு. சரி சரி. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பண்ணிக்கலாம். பட் நம்ம மேக்ஸிமம் ஃபவுண்டேஷன் வந்து எத்தனை மீட்டர் போடுவாங்க? நம்ம இந்தியால வந்து பெரிய பெரிய ஃபிளாட்டுக்கு ஈவன் 14 ஃப்ளோர் இருக்க ஃபிளாட் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா 14 ஃப்ளோர் 20 ஃப்ளோர்லாம் கூட இந்தியால கூட கட்டுறாங்க, சென்னையில கூட. அதுக்கெல்லாமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பைல் வந்து 16 மீட்டர் தான் போடுவாங்க. 16 மீட்டர்னா கிட்டத்தட்ட 48 ஃபீட் இல்லையா? 48னா 50 ஃபீட் கிட்ட வந்துடும், 50 அடி. இல்லனா அன்டில் அது அந்த 50 அடியிலேயே நம்மளுக்கு ராக் ஸ்ட்ரேட்டம் வந்து டச் பண்ணிடும். ராக் ஸ்ட்ரேட்டம் பொறுத்து தான் அவங்க இது பண்ணுவாங்க. ஆமா, கன்சிடர் பண்ணுவாங்க. ஆமா. இங்கேயும் அப்படிதான். இங்கேயோ மேக்ஸிமம் ஐ திங்க் 20 மீட்டர் 25 மீட்டர் தான். 20 மீட்டர். ஓ 20 மீட்டரா? இங்க ராக் ஸ்ட்ரேட்டம் டச் ஆயிடும்னு நினைக்கிறேன் அப்பவே. ஆக்சுவலா பைல் வந்து நான் இன்வால்வ் ஆகிறது கிடையாது. ஏன்னா பைலிங் வந்து மேக்ஸிமம் டிஃப்ரெண்ட். நாங்க எப்படின்னா உள்ள நுழையிறதே பைல்லாம் முடிஞ்சு எல்லாம் ஷோரிங்லாம் பண்ண பண்ணிட்டு தான் உள்ள நுழைவோம். ஓகே. இப்போ பெரிய ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா, ஆமா, இப்போ அபுதாபில எல்லாம் நான் பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று பார்த்தேன் முன்னாடி 2007ல. அங்க நம்ம இது அல்வாதா மால் இருக்குல்ல? ஆமா ஆமா, அல்வாதா மால் இருக்கு. பக்கத்துல அந்த 3 டவர்ஸ் நாங்க தான் பண்ணோம், சிவில்கோன்னு ஒரு கம்பெனி. ஓ அப்படியா? ஆமா, அதுல நான் இருந்தேன் ஆக்சுவலா. அது வந்து ராஃப்டே உங்களுக்கு 3 மீட்டர் வரும். ஓ ராஃப்ட் தானே சொல்றீங்க? அந்த ஆமா, ராஃப்ட் ஃபவுண்டேஷனே உங்களுக்கு பைல் கப் எல்லாம் பண்ணிட்டு. ஆமா, ஆக்சுவலா பைல் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ராஃப்ட் டைரக்டா அதுல வந்து ராஃப்ட்ல வந்து இதாகும். சரி, ராஃப்ட் எத்தனை மீட்டர் சொன்னீங்க? டெப்த், ராஃப்டோட டெப்த் 3 மீட்டர். அப்ப 3 மீட்டர் ராஃப்டா? 3 மீட்டர். இதெல்லாம் எங்கேயும் கொண்டு போயிடுமேங்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு. அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும் போலயே. அப்ப ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் மில்லியன்ஸ் போட்டா வழியே நம்மளால பண்ண முடியாது. ஆமா, அந்த மெட்டீரியல்ஸ்னாவே நம்மளுக்கு வந்து நிறைய செலவாகும். அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 1 பில்லியன் கிட்ட போகும் அந்த ப்ராஜெக்ட். ஓ மில்லியன் சின்னது தானே? ஏன்னா 3 டவர் 3 டவர்ஸ் அங்க அதுல. அதாவது மில்லியன் சின்னது தானே, பில்லியன் தானே பெருசு. ஆமா, பில்லியன் 1000 மில்லியன் தான் ஒரு பில்லியன். ஓ இந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் நான் எனக்கு மறந்துடும். அது ஈஸியா டெம்பரவரி பெர்மனன்ட் கூட நம்மளுக்கு வந்து டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிடும் அந்த மாதிரி. ஆமா, அதாவது எத்தனை மில்லியன் ஒரு பில்லியன்? 1000 மில்லியன் ஒரு பில்லியன். அப்ப பில்லியன் தொடன்றீங்க ஒவ்வொரு. ஆமா ஆமா, அது அப்ப சொல்றேன் 2007ல அது பில்லியன் தொட்டுச்சு. இப்ப அந்த ப்ராஜெக்ட் பண்ணனும்னா அது டபுள் ஆகும் நினைக்கிறேன். பட் அதையும் தாண்டி உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட் பண்றதுக்கு அந்த அந்த காஸ்ட் வந்து எங்க இருந்து, அந்த சோர்ஸ் எங்க இருந்து கிடைக்குது இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்றப்ப? ஷேக் தானே அவங்க ஷேக் தானே. ஆமா, ஃபுல்லா எல்லாமே ஷேக் ஃபேமிலிஸ் தானே. ஆமா ஆமா. பட் அவங்களுக்கு அந்த அவங்க வந்து ஒரு பில்லியன்ங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு மேபி ஒரு நாள் 2 நாள் இன்கமா இருக்கு. என்னங்க அப்படி எல்லாம் கூட இருக்கும்? ஆமா, அவன் லோக்கல் ஷேக் தானே. அவனுக்கு they have multiple residential or commercial property. மல்டிபிள் ரெசிடென்ஷியல். அவன் எல்லாமே மேபி அவன் அபுதாபி ஷேக்கோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் அதுல. பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் அவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. இப்போ இந்த அவங்க ஃபேமிலிஸ். இப்போ இந்த முபதல்லா அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, நிறைய கன்சர்ன் அட்னாக். ஆமா ஆமா, இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அதுல அவங்களோட நீங்க சொன்ன மாதிரி ஷேக் அவங்களோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நிறையவும் இருக்கும். ஆமா ஆமா. பட் people working for those companies also getting huge salary, right? ஆமா, huge salary. பட் இப்ப கிடையாது, இப்ப வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. பட் ஸ்டில் everyone is getting more than 20,000 லாம் எடுக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இருக்கு. அட்னாக்ல வந்து நியர்லி 40,000ங்கிறது ரொம்ப சின்ன salary அட்னாக்ல. அதாவது மந்த்லி 40,000 திராம் சொல்றீங்களா? மந்த்லி. அப்ப
அப்படி போயிட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்க. ரெசிடென்ஷியல் இன்ஜினியர் தானே நீங்க? சார் நீங்க ரெசிடென்ஷியல் இன்ஜினியர் தானே? நான் வந்து ரெசிடென்ட் இன்ஜினியர், அதாவது ஆர்இன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா சூப்பர்வைசிங்ல இருப்போம். நம்ம பில்டிங் இப்போ கிளைண்ட் சைடு சூப்பர்வைசிங் பண்ணுவோம். ஓகே. இப்போ நம்ம கையில தான் ஃபுல் அப்ரூவல்ஸ் எல்லாமே இருக்கும். ஈவன் டிஎம் சப்மிஷனு, டிராயிங்ஸ் அப்ரூவல் எல்லாமே நாங்க தான் ரெடி பண்ணணும். ஓகே ஓகே. பட் நீங்க ஃப்ரம் தி ஸ்கிராப் வந்து நீங்க கிரியேட் பண்ணுவீங்களா இல்லனா வேற கன்சல்டன்சில இருந்து உங்களுக்கு அந்த பிளான்ஸ் எல்லாம் வந்துருமா? இல்ல நாங்க தான், எங்க டீம் இருக்காங்க. ஓ, ஆர்கிடெக்ட் இருக்காங்க, இப்போ ஃபுல்லா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, எம்இபி டீம் இருக்காங்க, எல்லாமே டிசைனர்ஸ் எல்லாமே. அப்ப நீங்க தான் இப்ப மெயின், அப்ப நீங்க தான் ஃபர்ஸ்ட். ஒரு சில ஆமா, நான் இருக்கிறது வந்து ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் தனியா இருக்காங்க இந்த இதுக்கெல்லாம். நான் வந்து சைட் ஸ்டாஃப். ஓ, சைட் ஸ்டாஃப் இல்லையா? ஆமா, சைட்ல உள்ள ப்ராப்ளம்ஸ், இந்த பேமெண்ட்ஸ், கிளைண்ட் டிஸ்கஷன்ஸ், கிளைண்ட்டுக்கு என்ன வேணும் அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணி கம்ப்ளீட்டா எடுத்துட்டு போறது, ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துட்டு போறது. சரி சரி. பட் நீங்க இப்ப இடாப்ஸ் வந்து இப்ப ஆல்ரெடி தெரியுமா, புதுசா கத்துக்கணும்னு நினைச்சீங்களா? இல்ல, தெரியாது எனக்கு. நான் இப்ப புதுசா இப்ப ஸ்ட்ரக்சரல் நாலேஜ், ஸ்ட்ரக்சரல் சாஃப்ட்வேர் நாலேஜ் வேணும்னு சொல்லி நான் கத்துக்கிறேன். சரி சரி. ஓகே ஓகே. அது இங்க இடாப்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி முனிசிபாலிட்டில எல்லாம் கூட சப்மிஷன்ஸ் எல்லாம் கேக்குறாங்க இல்லையா? அதனால ஆமா, இடாப்ஸ் சேஃப் ரெண்டுமே தான், அது ரெண்டுமே தான் ஆமா பண்றாங்க. சரி, ஓகே ஓகே. சோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு நம்ம இங்க வந்து ஓகே கொடுத்துடலாம். நம்மளுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு நம்ம ப்ராஜெக்ட்ல வந்து ஓபன் பண்றப்ப வரும். சிஸ்டம் ஹேங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ரொம்ப நேரம் சும்மா விட்டதுனால. இப்ப இந்த மாதிரி எல்லாமே நம்ம கொடுத்துட்டு நம்ம ஓகே கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஓபன் ஆயிடும். ஹலோ ஹலோ. சிஸ்டம் வந்து ஹேங் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய ஸ்டோரேஜ் வேற கொடுத்துருக்கோம் இல்லையா? ஆமா 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 ஆமா, அது வெயிட் பண்ணலாமே. ஓகே. பட் பீப்புள் இன் திஸ் கண்ட்ரி ஆர் லிவிங் எஃபோர்ட்லெஸ்லி தானுங்க. நீங்க இத்தனை வருஷமா இருக்கீங்க இங்க பாத்துருப்பீங்க நிறைய பேரை. எஃபோர்ட்லெஸ் லிவிங் தானே. அந்த அளவுக்கு கூட யாரும் வந்து ஒரு மாதிரி எஃபோர்ட்லெஸ் லிவிங் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. பீப்புள் கெட்டிங் ஆல் சர்டிஃபிகேஷன்ஸ். பட் அந்த மாதிரி இருக்கப்ப வந்து தே ஷுட் நாட் டிஸ்டர்ப் த என்விரான்மெண்ட் ஆல்சோ. அந்த தாட் ப்ராசஸ்லாம் கூட கொஞ்சம் வஸ்டா தான் இருக்கு. அது இந்த மாதிரி துபாய், அது நம்ம கூட்டம் நிறைய இருந்தாலே, அதுவும் நம்ம பணம் வேற நிறைய பாக்குறாங்களா, பிடிக்க முடியாது இவங்களெல்லாம். அப்படிதான் போயிட்டு இருக்கு. இது ஆர்டிபிஷியல் ஸ்ட்ரெஸ்ஸா இல்லைங்க இருக்கு. நம்ம இந்தியாவுக்கு இது 10 மடங்கா இருக்கு. இந்தியால ஒண்ணும் இல்லாதவனே ஆடுவான். இவனுங்களெல்லாம் சொல்லவா வேணும்? அவன் என்ன பேசினாலும் அடுத்தவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஒருத்தன் வந்து என்ன பேசலாம், அது வந்து அடுத்தவன் அக்செப்ட் பண்றான். அவன் செய்யற தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பான் தினமும். இதுதான் நான் தினமும் பாத்துட்டு இருக்கேன் இங்க. தப்பு. ஆனா அது நம்ம அதனால நம்மளுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம், என்ன சொல்றது, நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆயிடுது இல்லையா? தலைவலி தான். இதெல்லாம் கொஞ்சம் அந்த என்விரான்மெண்ட் அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. கல்ச்சர் ஸ்பாயில் பண்ணி விட்டுட்டாங்கப்பா. என்ன பண்றது, அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்ட வேண்டியதா இருக்கு. ஆமா ஆமா. நானே நினைப்பேன், என்னடா இது இப்படி இருக்கே. இப்ப ஒரு சிலர் எல்லாம் 16 வருஷம் 19 வருஷம் எல்லாம் இருக்காங்க. எப்படிதான் இவங்க எல்லாம் இத்தனை வருஷம் இங்க வந்து காலத்தை கடத்தினாங்கன்னு தெரியலையே. அப்படி நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் யுகமா கழியுதுன்னு நினைக்கிறேன். அப்படி பேசிக்கிட்டே ஓடிடும். உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு இப்ப? இல்ல நான் இப்போ இங்க வந்து புதுசு தான் நானு. அதனால நான் இப்ப எல்லாத்துக்கும் புதுசா இருக்கு. ஆமா, அதே மாதிரி அப்படியே ஓடிடும். 1 வருஷம் 2 வருஷம் ஓடின மாதிரி இருக்கும், ஓடிடும் அப்படியே. அப்படின்றீங்களா? நான் இதுக்கு முன்னாடி நான் வந்து மஸ்கட்ல இருந்திருக்கேன். பட் அந்த என்விரான்மெண்ட் வந்து எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. அந்த 2.5 years நான் இருந்தேன். 2016 to 2019 வரையும் இருந்தேன். அந்த என்விரான்மெண்ட்டுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஒத்தே வரல. இங்க வந்து ஸ்கோப் நிறைய இருக்கு. ஆனா the people வந்து டெக்னிக்கலி நாட் குவாலிஃபைட்னு நினைக்கிறேன் ஒரு சில இடத்துல, ஒரு சிலர். பட் ஸ்கோப் நிறைய இருக்கு. பட் தப்பானவங்க தப்பான இடத்துல வேலை பாக்குறாங்க இங்க. இல்ல, அது என்ன கான்செப்ட்னே தெரியல. நிறைய பேர் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ்ல எல்லாம் சேர்ந்துடுறாங்க. அது வந்து இப்ப இங்க வந்து ரெஃபரன்ஸ் தான் மேக்ஸிமம். ஹை போஸ்டிங்ல இருக்க எல்லாரும் மேக்ஸிமம் ரெஃபரன்ஸ்ல தான் இருப்பாங்க. ஆமா, இது வந்து ஒரு மாதிரி இது என்னடா இது இந்த மாதிரி எல்லாம் கூட ஓடிட்டு இருக்கு. அப்புறமா அவங்க பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர் எல்லாம் எப்படி கட்டுறாங்க? 14,000 இருக்கவங்க வந்து நான் வந்து ரெஃபர் பண்றேன், நீங்க வந்துடு 18 வாங்கு 23 வாங்கு அப்படின்னு போய்கிட்டே இருக்கானுங்க. இல்ல, அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த பர்பஸே தெரியல பாருங்களேன். அவ்வளவு காசு சம்பாதிச்சு அந்த காசு வந்து நாட்டுக்கும் பிரயோஜனம் இல்ல, வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லன்ற மாதிரி வாழ்றானுங்க.
தப்பு அது. அது வந்து நம்மளுக்கு அந்த இதெல்லாமே அந்த கரெக்ட்டா இருந்துச்சுன்னா பிரச்சனையே இருக்காது. பட் வாட் தே ஆர் ம். கோயிங் டூ டூ வித் தி மனி ஐ டோன்ட் நோ. வாட் தே டிட் வித் தி மனி ஆல்சோ வி டோன்ட் நோ. பட் டாக்ஸ் நெறைய பே பண்ணணுமா? இல்லன்னா அது டாக்ஸ் டிடக்ஷன்ஸ் எதுவும் இருக்காதா? இல்ல டாக்ஸ் ஒண்ணும் இல்ல. இங்க நமக்கு சேலரிக்குலாம் டாக்ஸ் கிடையாது. ஆமா. பட் அது ஒரு எவ்ரி அட்வான்டேஜ் இல்லையா? பர்ச்சேஸ்க்கு டாக்ஸ் இருக்கு 5%. ஆமா. அது நம்ம கம்மி சம்பளம் வாங்குறவங்க சம்பளமே வாங்கலன்னா கூட இங்க வந்துட்டா துபாய் வந்துட்டா நம்ம டாக்ஸ் கட்டி தான் ஆகணும் போல. ஒரு கிராசரி ஷாப் போனாலே அங்க 10 திர்ஹாம், 5 திர்ஹாம் சர்வசாதாரணமா டாக்ஸ் விழுந்துடுது. ஆமா, ஆமா. ஆமா, 5% டாக்ஸ் ഉണ്ട്. சரி ஆமா, இது வாட். ஆமா. ஒரு முன்னே டாக்ஸ் இல்லாம தான் இருந்துச்சு. ஐ திங்க் 2016 நினைக்கிறேன். 16 17 டாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படியா? மஸ்கட்ல வந்து டாக்ஸே கிடையாதுங்க. எப்பயுமே டாக்ஸ் எதுக்குமே கிடையாது. கத்தார்லயும் இல்ல. கத்தார்ல டாக்ஸ் கிடையாது. ஆமா. மத்த ஐ திங்க் குவைத்லயும் டாக்ஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ம். இவங்க சவுதி, யுஏஇ, பஹ்ரைன் இவங்க எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இல்ல அவங்களும் சஸ்டெயின் ஆகணும்ல. டாக்ஸ் இல்லாம ம். அவங்களால சஸ்டெயின் ஆக முடியாதுன்னா கண்டிப்பா அந்த மாதிரி நேரத்துல அவங்க டாக்ஸ் சிஸ்டம் கொண்டு வந்துடுவாங்க. ஆமா, ஆமா, ஆமா. ஆ. அதனால எவ்வளவு ரெவென்யூ அவங்களுக்கு எவ்வளவு. ம். ஏன்னா அவங்களோட இப்ப கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் கூட பண்றாங்க பாத்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஏதோ இந்த ரயில்வே ப்ராஜெக்ட் பண்றாங்க. 7 எமிரேட்ஸ் வந்து கனெக்ட் பண்ண போறாங்களாமே. ம், ம், ஆமா. ம். இந்த மாதிரி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்க்கு எல்லாம் காசு தேவைப்படும்ல. இப்ப டாக்ஸ் எல்லாம் வச்சு அத வச்சு தானே அவங்க அதெல்லாம் பண்ணுவாங்க. இல்லன்னா எங்க இருந்து வரும்? ஆமா, கரெக்ட். அதுவும் இல்லாம ஆயில் வந்து ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல. மேபி ம். ஆஃப்டர் ஃபியூ டேஸ் ஆர் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் இட் மே ட்ரை ஆல்சோ. அந்த மாதிரி நேரத்துல இது எந்த அளவுக்கு வளர்ந்ததோ அந்த அளவுக்கு சரிஞ்சிடும். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க ரெனியூவபிள் சோர்சஸ் வந்து ரெடி பண்ணணும். ஆமா. ஆமா. பண்ணிட்டாங்கன்னா இன்ஃப்ரா எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா இப்ப டெவலப் ஆயிடும் கண்ட்ரி. மெயின் இன்ஃப்ரா தானே வேணும். ஆமா, ஆமா. மேக்ஸிமம் சோலார் சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்னா, விண்ட் ம், டர்பைன்ஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். வி ஹேவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். ம், ஜஸ்ட் வி ஆர் இன் 2021 ரைட்? வி ஹேவ் மெனி இயர்ஸ் டு லிவ். அது அப்புறம் ம், தான் அந்த கலியுகம், சத்தியயுகம்லாம் அதெல்லாம் ரிலிஜியன் பிரகாரம்லாம் பார்த்தா பிராக்டிகலா இருக்கானே தெரியல. அட் தி எண்ட் ஆஃப் தி டே ம். we can able to come to a conclusion we are existing in this world merely coincidence. ஆமா. எனக்கு ஏம்மா சாமி கும்பிடுறோம், ஸ்லோகம்லாம் படிக்கிறோம். அது அப்புறம் கதை. திஸ் இஸ் லைக் ம், வி ஆர் கெட்டிங் ஃப்ரம் அவர் ancestors ரைட்? ம், இப்போ ஒரு குழந்தை வந்து பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு நீங்க எதுவுமே சொல்லிக் கொடுக்கலன்னா அந்த குழந்தைக்கு கடவுள் பத்தி தெரியாது, எதுவுமே தெரியாது. ஹூ இஸ் காட், ஹூ இஸ் ம், காட்னு கேட்கும். ம். ஆமா. அதுதான் சொல்றேன். நம்ம நிறைய சாதிக்க ம், வேண்டியது இருக்குங்க. நம்ம ம், ஹியூமன் மைண்ட் வந்து நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கு. ஒண்ணுமே சாதிக்கல நம்ம யாருமே. ம். ஆமா. சோ நிறைய ரிலிஜன்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. இது எல்லாத்தையுமே யுனைட் பண்ணி வி ஆர் ஹியூமன்ஸ்னு என்னைக்கு உணர்றாங்களோ அன்னைக்கு தான் அந்த உலகம் உருப்படும். ம். ஆமா. ஹியூமன் வித்தவுட் ஹியூமன் வேல்யூஸ்ன்ற மாதிரி போயிட்டு இருக்கானுங்க எல்லாம். அப்படிதான் இருக்கு. ஆமா. ஆமா. திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் வந்து எப்ப மாறுதுன்னு தெரியல. சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துருச்சு பாத்தீங்களா? நம்மளுக்கு பை டிஃபால்ட் ம். இந்த மாதிரி தான் ஓபன் ஆகும். ஓகே. சோ இதுல வந்து சைட் பை சைடு வந்து இருக்கும். ஒரு பக்கம் பிளான், ஒரு பக்கம் வந்து 3D வந்து இருக்கும். ம், இங்க மாடல் எக்ஸ்ப்ளோரர் எப்பயுமே இருக்கும். அதுல வந்து ம், பாத்தீங்கன்னா நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்றோம் அதை பத்தி அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கூட நம்ம பாத்துக்கணும்னா பாத்துக்கலாம். ம், சோ இங்க வந்து மெனூஸ் இருக்கு. ஃபைல் மெனு, எடிட் மெனு, வியூ மெனு அந்த மாதிரிலாம் இருக்கு. ம், இது எல்லாமே டூல்ஸ். இது எல்லாமே செட் ஆஃப் டூல்ஸ் இருக்கும். இந்த டூல்ஸ் எல்லாம் தான் நம்ம அந்த மெனுல இருந்து எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எடிட் ம், குள்ள போனீங்கன்னா அலைன் ஜாயிண்ட் ஃப்ரேம் அண்ட் எட்ஜஸ், எக்ஸ்ட்ரூட் இந்த ஆப்ஷன்லாம் இருக்கு பாத்தீங்களா? ம், சோ இதே ஐகான் வந்து இங்க இருக்கும் பாருங்க. அது டூல் பார்ஸ்ல இருக்கு. ம், சோ இங்க இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இந்த டூல்ஸ் எல்லாம். அதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ண நம்மளுக்கு பழகிடும். ம், அதே மாதிரி இங்க எக்ஸ் கம்மா, ஒய் கம்மா, இசட் காமிக்குது. இதுல வந்து ம், பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரினா ஒரு ஸ்டோரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல் ஸ்டோரிஸ் வேணும்னா ஆல் ஸ்டோரிஸ் பண்ணிக்கலாம். அப்ப நம்ம ஏதாவது வரைஞ்சோம்னா எல்லா ஸ்டோரிக்கும் வந்து அப்ளிகபிள் ஆகும். ம், இல்லனா ஒரே ஒரு ஸ்டோரி தான். அந்த மாஸ்டர் ஸ்டோரிக்கு மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும். ம். ஓகேவா? சோ இந்த மாதிரி ம், நமக்கு வந்து ஓப்பனா இருக்கு. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒண்ணு க்ளோஸ் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இத க்ளோஸ் பண்ணிடுறேன். ம், சோ நம்ம இப்ப வந்து பிளான்ல இருக்கோம். இப்ப ஒரே ஒரு விண்டோ தான் இருக்கு. இந்த பிளான்ல இருந்து நம்ம 3D பார்க்கணும்னா ஜஸ்ட் இங்க ஒரு 3Dன்னு ஒரு ஐகான் இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணீங்கன்னா ம், உங்களுக்கு 3D வந்து ஓப்பன் ஆயிடும். ம், அதே மாதிரி எலிவேஷனுக்கு போயிட்டு அதுல நீங்க சூஸ் பண்ணணும். எந்த எலிவேஷன் வேணும். கிரிட் பேஸ் பண்ணி நமக்கு எலிவேஷன் காமிக்கும். ம், சோ ஏ கிரிட் சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அந்த எலிவேஷன் வந்து காமிக்கும். ம், சோ அகைன் பிளான்க்கு போயிட்டீங்கன்னா அந்த எந்த ஸ்டோரி வேணுமோ அந்த ஸ்டோரி வந்து நீங்க கொடுத்துக்கலாம். ம், கொடுத்துட்டு இங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு வருது பாத்தீங்களா? ரெஃபரன்ஸ் பிளேன் கூட இருக்கு பாருங்க. நம்ம ரெஃபரன்ஸ் பிளேன் அங்க ம், கொடுத்ததுனால தான் இங்க வருது. இல்லனா வந்திருக்காது. ம்.
சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மூவ் அப் இன் லிஸ்ட்னு காமிக்குது பாருங்க. அது கிளிக் பண்ணீங்கன்னா சோ இங்க வந்து ஸ்டோரி மாறுது பாத்தீங்களா? ஸ்டோரி 2ல இருக்கும் நம்ம. சோ ஸ்டோரி 3ல இருக்கும். இதுதான் மூவ் அப். அதுக்கேத்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா ஸ்டோரி 2 ஸ்டோரி 1 மாறுது. ரெஃபரன்ஸ் பிளேன் கூட காமிக்குது. சோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணுவோம். இந்த இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே. ஓகேவா? சோ டூல்ஸ் வந்து லிமிட்டடா தாங்க இருக்கும். அதனால நம்ம ஒவ்வொன்று பாக்குறப்ப நமக்கு ஈஸியா வந்து தெரிய வரும். நம்ம ஏதாவது ரிப்போர்ட்லாம் ஜெனரேட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நம்மளால இங்க வந்து கிளிக் பண்ணி நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த இன்ட்ரோடக்ஷன் வந்து போதும் இல்லையா? இன்னைக்கு நம்ம சாஃப்ட்வேர்ல இது பார்த்தது வந்து போதும்னு நினைக்கிறேன். 8:30க்கு நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். சோ ஹியர் ஆஃப்டர் நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வந்து நீங்க எப்ப வருவீங்க? நாளைக்கு இருக்கா? நாளைக்கு இல்ல, நாளைக்கு சாட்டர்டே வருவீங்க. சாட்டர்டே வந்து சாட்டர்டே அண்ட் மண்டே. ஆமா, சரி 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 ஓகேங்க. இன்னைக்கு ஏதாவது வேற ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுங்க. ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. நம்ம இன்னைக்கு அதோட முடிச்சுக்கலாம். இது ஃபைனலா நம்ம இப்ப பண்ணிட்டு எனக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு ப்ராஜெக்ட் நம்ம டிஎம் சப்மிஷனுக்கு பண்ணிடுவீங்கல்ல? கம்ப்ளீட் சப்மிஷன் கேக்குறீங்களா டிஎம்க்கு? பட் நான் இதுவரையும் பண்ணது இல்ல. பட் ஐ கேன் ஏபிள் டு டு ஆல்சோ. அட் தி எண்ட் ஆஃப் தி யூ கேன் ஆல்சோ யூ ஷுட் டு ஆல்சோ. நம்ம பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு ப்ரொசீஜர், ஜஸ்ட் ஒரு என்ன பாப்போம் என்னென்ன எப்படி ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டா பண்ணிட்டு. சரி. இது போக நானும் இப்போ நீங்க சொன்ன இப்போ ஸ்டெப்ஸ் டிஃபைன் மெட்டீரியல் மேக்ஸிமம் இந்த டிஃபைன் மெட்டீரியல் வரை நான் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. டிஃபைன் நம்ம இப்போ லோட் கொடுக்கறது, காலம்ஸ், பீம்ஸ், ஸ்லாப்ஸ், அது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்த லெவல் நான் போல. அது வரைக்கும் கொஞ்சம் யூடியூப்பை பார்த்து சாஃப்ட்வேர் இருக்கனால நான் பண்ணுவேன். ஜஸ்ட் ஒரு இதாக இப்போ நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒரு லெவலில் நம்ம போய்க்கலாம். சரி சரி. அப்ப இன்னைக்கு நீங்க பார்த்ததெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு புதுசு ஏதாவது நிறைய கத்துக்கிட்டீங்களா? ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் இப்ப தியரிலாம் அதெல்லாம் ஓகே. ஒரு ரீகால் தானே எல்லாமே நமக்கு தெரியப்பட்ட ஒரு ரீகால் பண்ணணும். ஒரு ப்ரொசீஜர் படி போறது தான் நல்லது. நானும் கூட ப்ரிப்பேர் எதுவும் பண்ணல. ப்ரிப்பேர் பண்ணாம நம்ம கிளாஸுக்கு வந்தா தான் பாருங்க நிறைய நம்மளால பேச முடியுது. ஜஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும். நம்ம என்ன சொல்றோம்? ஆமா கரெக்ட். ஆன் தி கோ நம்மளோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தான் என்னன்னு தெரியுது பாருங்க. நம்ம ஜஸ்ட் நம்ம கம்யூனிகேட் பண்ணாலே போதும். நம்மளுக்கு நிறைய விஷயம் வருது. கரெக்ட். ஆமா, அதுதான் நான் பாக்குறேன். ஒரு ஆப் ஒன்னு ஏதாவது போட்டு வச்சுக்கிறேன் ஸ்கிரீன் ரெக்கார்டுக்கு. சரி. பெட்டர் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கிறது நல்லது. சரி ஓகே. நீங்க பாருங்க அதுல ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு. மேபி இதுல ஏன்னா ஹாஸ்ட் பர்மிஷன் வேணும்னு சொல்லுது. அதனால அதுல எது ஆமா, நார்மலா ஸ்டூடெண்ட் ஸ்கிரீன் வந்து ஷேர் பண்றப்ப அது ஏதோ கேட்கும்னு சொல்லுவாங்க. நான் இங்க வந்து அப்ரூவ் கொடுத்த உடனே அவங்க வந்து ஸ்கிரீன் வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? நான் பாக்குறேன். நான் அந்த இப்ப ரெக்கார்ட் கொடுத்தோனே அதுல வருது ப்ளீஸ் ஆஸ்க் ஹாஸ்ட் டு கிவ் யூ பெர்மிஷன் டு ரெக்கார்ட். சரி, நான் செக் பண்றேன். அதுல ஏதோ நம்ம பாத்துக்கலாம். சரி, அது இருந்தா நமக்கு ஈஸியா இருக்கும் ரீகால் பண்ண. இப்ப நீங்க சொன்னது இப்ப இன்னைக்கு சொல்லிட்டீங்க. எவ்ரி வேர்டு நமக்கு இதாயிடும், ரீகால் ஆயிடும். ஆமா. சரி ஓகே. சரி ஓகே சார். தேங்க் யூ. ப்ராப்ளம். வேற என்ன அப்புறம்? வேற எதுவும் இல்ல. பார்க்கலாம் நம்ம. சரி ஓகே. நீங்க அபுதாபில எந்த ஏரியால இருக்கீங்க? நான் அபுதாபில டூரிஸ்ட் கிளப் ஏரியா, அபுதாபி மால் கிட்ட இருக்கேன். அபுதாபி மாலா? டூரிஸ்ட் கிளப். ஓகே. நீங்க ஃபேமிலியா இருக்கீங்களா? இல்ல, நான் ஃபேமிலி இல்ல சார். ஒரு 3 மந்த்ஸ் வராங்க. நான் முன்னாடி ஃபேமிலி இருந்துச்சு. பட் இப்ப சிங்கிள் தான். இப்ப 15th ஃபேமிலி வராங்க. 15th ஒரு 3 மந்த்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பட் நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? எந்த ஏரியால இருக்கீங்க? நான் இன்டர்நேஷனல் சிட்டி. அது எங்க இருக்கு இன்டர்நேஷனல் சிட்டி? நம்ம இதுகிட்ட தான். நம்ம இது இருக்குல்ல, பிசினஸ் பே இருக்குல்ல, துபாய் நம்ம புர்ஜ் கலிஃபா இருக்குல்ல. ஆமா, புர்ஜ் கலிஃபா இருக்கு. அப்படியே அதே ஸ்ட்ரைட் லைன்ல வந்தா ஒரு அடுத்த ஏரியா இன்டர்நேஷனல் சிட்டி தான். இந்த தேரா பக்கத்து போகாம நார்த் சைடு. சரி. அங்க இருந்து ஒரு மேபி ஐ திங்க் ஒரு 12 கிலோமீட்டர் வரும் துபாய் மால்ல. இதுல இருந்து புர்ஜ் கலிஃபா 12 கிலோமீட்டர்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க. அதுவும் இங்க எல்லாம் கார் வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா. 12 கிலோமீட்டர் என்ன 35-60 கிலோமீட்டர் கூட பிரச்சனை இல்லை. நிறைய பேர் அபுதாபில இருந்து துபாய்க்கு வேலைக்கு போறாங்க.
தினமும் நடந்து ஆமா. பட் இப்ப வந்து அலோடா? அது வந்து துபாயில இருந்து அபுதாபி வரணும்னா கூட ரெஸ்ட்ரிக்ஷன், ஸ்கிரீனிங் ப்ரொசீஜர்லாம் நிறைய இருக்கு. ஒண்ணும் இல்ல, டெஸ்ட் எடுத்துட்டு வர வேண்டியதுதான். நான் மேபி 72 ஹவரா ஐ திங்க் இல்ல 48 நினைக்கிறேன். ஆனா அபுதாபில இருந்து துபாய்க்கு வந்து 250 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். அப்படிதானே? 350 இல்ல, 250 ஆச்சும் இருக்குமே கண்டிப்பா. 250 வரும். இல்ல அவ்வளவு இல்ல. துபாய்னா சில ஏரியா இருக்கு. இப்ப நீங்க இப்ப துபாய் பார்டர் வரணும்னா ஒரு 150 வந்தா போதும். அப்படியா? நிறைய பேர் மேபி அங்க ஆமா. ஒர்க் பண்றவங்களா கூட இருக்கலாம் இல்லையா? இப்ப நீங்க சொல்றது வந்து இப்ப ஷார்ஜா பார்டர் வரணும்னா மேபி 200 அந்த மாதிரி ஆகும். ஓ ஓ. நான் வருவேன் ஐ திங்க் 150 நினைக்கிறேன். பார்டர்ல இருந்து கரெக்டா ஆமா, ஆமா. நம்ம ஹம்தான் 120 ஸ்ட்ரீட் வந்து கிலோமீட்டர். 150 கிலோமீட்டர் வரும். ஆமா, கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் இங்க இருந்து புர்ஜ் கலிஃபாக்கு. கரெக்ட். 141 காமிக்குதுங்க. 141. 141 அவ்வளவுதான். ஆமா. மேப்ல சும்மா வெளிச்சம் போட்டு காமிக்கிற அந்த பாம் ஐலாண்ட் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. நல்லா ஜூம் அவுட் தான் ஆயிருக்கு. அதுல கூட அந்த பாம் ஐலாண்ட் வந்து தனியா தெரியுது. சரி, ஓகே சார், பாருங்க. பார்க்கலாம். ஓகே சார், தேங்க்யூ, குட் நைட் சார். குட் நைட் சார்.